வந்துட்டாங்க. ரவியும் ஷாலினியும் வந்தாச்சு. ரவி, எங்கப்பா போயிட்ட? இந்த அம்பிகா இருக்காளே, இன்னைக்கு கூட புருஷனை விட புள்ளைய தான் அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்கா. என் பையே இந்த நாளை அந்த அளவுக்கு ஞாபகார்த்தமா மாத்தி இருக்கான். அவனுக்கு என்னோட ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டாமா? ஆமாப்பா, எங்களுக்கு கல்யாணம் நடந்தப்ப ஐயருக்கு தட்சணை காசு கொடுக்க கூட எங்க கிட்ட பணம் இல்ல. ஆனா இன்னைக்கு அதே நாள நீ எவ்வளவு அற்புதமா மாத்திருக்க தெரியுமா? என்னால இத நம்பவே முடியல. ஆமாப்பா, ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தன்னோட பையனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ எங்களோட வாழ்க்கையே மாத்திட்ட. நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அந்த நாளை எங்களுக்கு நீ காட்டிட்டப்பா. அப்புறம் கடவுள் உன்னோட எல்லா கனவையும் நிறைவேற்றுவார். Attention everyone. நான் அத்தைக்கும் மாமாவுக்கும் அவங்க ஆனிவர்சரியான இன்னைக்கு என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். நான் அன்பு காட்டுறதை என் அம்மா அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். உண்மையான காதல ரவி கிட்ட கத்துக்கிட்டேன். ஆனா அந்த உறவை காப்பாத்திக்கிறத நான் உங்க 2 பேர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்ல மட்டும்தான் அந்த உறவை பல ஜென்மத்துக்கு எப்படி காப்பாத்துவாங்கன்னு பாத்திருக்கேன். நீங்க 2 பேரும் நல்ல கப்பிள்ஸ் மட்டும் இல்ல, நல்ல அம்மா அப்பாவும் கூட. அதனால்தான் நீங்க என்னைக்குமே எனக்கு அம்மா அப்பா இல்லங்கிற குறைய உணரவே விடுறதில்ல. சோ நான் என்ன விரும்புறேன்னா உங்க 2 பேரோட ஆசீர்வாதம் எனக்கும் ரவிக்கும் என்னைக்குமே இருக்கணும். அப்புறம் நாங்களும் உங்களை மாதிரி எங்களோட எல்லா ஆனிவர்சரியும் இதே மாதிரி கொண்டாடணும். ரவி, ஐ நோ நான் இந்த விஷயத்த உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிருக்கேன். ஆனா இப்ப எல்லாரும் முன்னாடியே சொல்ல விரும்புறேன். உன் காதலை விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல ரவி. வேற யாராலையும் என்ன உன் அளவுக்கு காதலிக்க முடியாது. என் லைஃப்ல நீ எல்லாமே இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. ரவி, நீதான் என்னோட லைஃப். நான் வாழ்றதுக்கு காரணமே நீ மட்டும்தான். என் உறவு உயரம் நீ மட்டும்தான். நீ அத்தை மாமாக்காக ஸ்பெஷலா இவ்ளோ பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கும் போது நானும் அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அவங்க 2 பேருக்காக நம்ம டான்ஸ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. என்னாச்சு? வேண்டாமா?
கம் ஆன் ரவி. இன்னைக்கு இல்லனாலும் ஷாலினி என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாடா. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால ஷாலினி என்னைக்கு அடையவே முடியாது. ஷாலினி எனக்காக பிறந்தவ. அவ எனக்காக மட்டும்தான் இருப்பா. அவ என்ன மட்டும்தான் காதலிக்கிறா. இப்ப நான் உன் கூட ரவியா இல்ல, மித்ரனா டான்ஸ் பண்ண போறேன். அது நடக்கணும்னா உன் மனசுல நான் ரவி மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியா. எந்த அளவுக்குன்னா உன் மனசுல மட்டும் இல்ல, உன் வாயிலிருந்து கூட ரவிங்கிற பேரு வெளியே வரக்கூடாது. ரவி என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா. எனக்கு மூடு இல்ல. மூடலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கு. மூடு இல்லைன்னா விட்டுறணும், புரியுதா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னோட யூபி ஷாலினி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கா. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். இந்த சந்தோஷமான நேரத்துல நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவுடைய 30th வெட்டிங் ஆனிவர்சரி. அப்புறம் இதே ஃபேமிலியோட இன்னொரு கல்யாணத்தை நான் அனௌன்ஸ் பண்ண விரும்புறேன். ஆமா, என்னோட அன்பான தங்கச்சி பவித்ராக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகேஷ்க்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம். பவி, உனக்கு சம்மதம் தானே? டோன்ட் வரி நிஷா. பவி எல்லாரும் முன்னாடி வேணான்னு சொல்லிட்டு வா. சம்மதம்னா எனக்கு இதுல முழு சம்மதம். சம்மதம் தெரிவிச்சிட்டா எல்லாருக்கும் முன்னாடி சம்மதம் சொல்லிட்டா. அதுக்கு சந்தோஷமா பட்டுட்டு. ஆனா பவி என்கிட்ட, நான் இவகிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? இவளை வேண்டான்னு சொல்ல வைக்க ட்ரை பண்ண போற. அதுக்கு முன்னாடி நான் இவகிட்ட பேசிட்டேன். பவி, இவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. நல்ல பையன்மா. இப்போ பொண்ணுக்கும் பையனுக்கும் சந்தோஷம். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சுன்னா யார் என்ன சொல்ல முடியும்? இப்போ இந்த சந்தோஷமான நாள்ல எங்க அப்பா அம்மாவுடைய ஆனிவர்சரி சேர்ந்து வந்திருக்கு. ஏன்னா இதுல பவிக்கும் மகேஷ்க்கும் கல்யாணமே பிக்ஸ் ஆயிருக்குல்ல. இந்த சந்தோஷமான தருணத்துல நான் இன்னொரு சந்தோஷத்தை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இந்த அருமையான நாள்ல நான் எங்க அம்மாவுடைய பேர்லயே ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஆசிரமம் திறக்க போறேன். அதை முன்னிட்டு 2 சின்ன பசங்க, அவங்களுக்கும் யாரும் இல்ல, இப்ப நம்ம முன்னாடி வந்து ஒரு சின்ன அழகான நாடகம் நடத்தி காட்ட போறாங்க. இந்த நாடகம் எங்க அப்பா அம்மா 2 பேருக்காகவும் தான்.
நாங்க இங்க ஒரு சின்ன டிராமா ஒண்ணு போட போறோம். அதோட பேரு அம்மா உனக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க பாஸ். நல்லா கேட்டுக்கோ. மொபைல் அப்படியே அங்க வச்சுட்டு நீங்க 2 பேரும் அங்க இருந்து போயிடுங்க. சரிங்க பாஸ், சரிங்க பாஸ். இங்க பாரு. டேய் ஆர்வி, இது லைவ் டெலிகாஸ்ட். இந்த பலமான ஏற்பாடு உனக்காக தான். நீ அங்க நின்னுகிட்டே இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் லைவா பார்க்கணும்ல. உன்னை யாராலையும் பார்க்க முடியாது. சோ நீ எமோஷனல் ஆகி கத்தாத. முக்கியமா கை தட்டலாம் நினைக்காத, ஏன்னா அது முடியாது. சரியா? நீ பார்க்க வேண்டிய காட்சி வருது பாரு. ரவி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஷாலினி, நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுது. ஆனா அங்க எல்லாரும் இருக்கும்போது எடுக்கலாம்ல. உன்னை யாராவது தடுக்க போறாங்களா? ஷாலினி, அவ ரவி இல்ல. நான் இங்க இருக்கேன் பாரு. அவனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். நான் சொல்றது கேளு ஷாலினி. இல்ல, இங்க இருந்து ஆங்கிள் நல்லா இருக்கு அதான். நீ சும்மா சாக்கெல்லாம் சொல்லாத. எனக்கு தெரியும் நீ திடீர்னு இங்க இருந்து எங்கேயாவது போயிடுவேன். இப்பெல்லாம் நீ சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுற ரவி. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ஷாலினி. நீ என் கூடவும் இருக்க மாட்டேங்கிற, நம்ம குடும்பத்தோடவும் இருக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு ஒரு நாளாவது எங்க கூட இரு. ஏய், அவ ரவியே இல்ல ஷாலினி. Do you hear me? ஷாலினி, அவ ரவியே இல்ல. நீ போ, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுவேன். ஏய், ஷாலினி கிட்ட காட்டுறா. 5 நிமிஷம் எல்லாம் முடியாது. நீ இப்பவே என் கூட கிளம்பு வா. முதல்ல உன் கையில இருக்கிற இந்த மொபைல கூட. உன்னோட ரெக்கார்டிங் முடிஞ்சது, நீ கிளம்பு. ஷாலினி, கண்கள் தேடுவதும் அழகும் கலையும். கண்ணா, கண்ணா, கண்ணை திறந்து பாரு. என்னாச்சு இவனுக்கு? கடவுளே, இவனுக்கு ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆமாமா. நீங்க சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்களேன். சீக்கிரம். ஹலோ டாக்டர். டாக்டர், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா ப்ளீஸ்? நான் சில டேப்லெட்ஸும் இன்ஜெக்ஷனும் எழுதி கொடுத்துருக்கேன். அதை சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. அப்புறம் இவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஆகணும். செலவு 50,000க்கு மேல ஆகும். எங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைங்க. எப்படியாவது எனக்கு பணம் இல்லைன்னு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அப்புறம் எப்படி வைத்தியம் பார்க்க முடியும்? நீங்க ஏழையா இருந்து சாக தான் போறீங்க. இவனையும் சாகடிக்க போறீங்களா? டாக்டர் சார், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னங்க இப்ப என்ன பண்றதுங்க? நம்ம பையனை எப்படி காப்பாத்த போறோம்? நம்மளுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அந்த கடவுள் கூட நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டா இருப்பாரு. எதுக்காக எங்களை இப்படி ஏழ்மையா படிச்சிட்டீங்க? எங்களை மாதிரி ஏழைகளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு எங்களை இப்படி ஆளாக்கிட்டீங்க. இந்தாங்க பணம். உன்னோட இந்த பையனை என்கிட்ட கொடுத்துரு. சரிங்க, நீங்க இந்த பையனை கூட்டிட்டு போங்க. வேணாமா அம்மா, நான் போக மாட்டேம்மா. என்ன அனுப்பாதீங்க அம்மா. அம்மா, நான் போக மாட்டேன். அம்மா, நான் போக மாட்டேம்மா. அம்மா, 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 இல்ல. என்னோட பையன், என்னோட பையன், என்னோட பையன், என்னோட பையன். அம்பிகா, அவன் தான் என்ன கூப்பிட்டு. நான் போறேன். என்னோட பையன். அத இருங்க. அம்மாடியம்மா, இந்த அம்பிகாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதறி அடிச்சுக்கிட்டு போறா? கடந்த காலம் எதிர வந்தா இப்படிதான் இருக்கும். துடிப்பு, படபடப்பு. நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன்.
அம்பிகா அம்பிகா சொன்ன கேளு அம்பிகா நான் சொல்றத கேளு அம்பிகா நான் சொல்றத கேளு அம்பிகா இங்க பாருமா அம்பிகா இங்க பாரு அம்பிகா அம்பிகா நான் சொல்றத கேளு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல நம்ம இத பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு இங்க பாருமா நான் சொல்றத கேளு இத யார்கிட்டயும் சொல்லிடாதமா ஒருவேளை இப்ப கூட சொல்லலன்னா அப்புறம் எப்பதான் ஐயோ சொல்றது? வேண்டாம் சொல்ல வேண்டாம் அம்பிகா அவன் நம்ம பையன்தான். அம்பிகா வேண்டாம் சொல்லாத வாய் மூடு அமைதியா இரு அம்பிகா சொன்ன கேளு அம்பிகா வேண்டாம் அம்பிகா 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 அமைதியா இரு அம்பிகா 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 வேண்டாம் அம்பிகா என்னால சொல்லாம இருக்க முடியாது. என்ன அம்பிகா ஏன் அம்பிகா கேட்க மாட்டேன் மாமா நான் கேளு அம்பிகா மாமா வேண்டாம் அம்பிகா மாமா நீங்க ஏன் அத்தையோட வாயை மூடி வச்சிருக்கீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஒண்ணு இல்ல சாமி ஒண்ணு இல்ல அத்தை அத்தை என்னாச்சு உங்களுக்கு நீங்க அழறீங்க அத்தை அத்தை ஷாலினி அந்த பையன் ஐயோ அந்த அத்தை, பையன் அது வேற நாடகம் தான் அந்த பையன் அனாதை ஆயிட்டான் இல்ல அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கு அததான் நாடகமா போட்டு காமிச்சிருக்காங்க இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல ஷாலினி இல்ல வந்து அவன் அனாதை இல்ல அவனுக்கு அம்மா அப்பா 2 பேரும் இருக்காங்க அவங்க உயிரோட தான் இருக்காங்க அத்தை நீ- அம்பிகா நீ எதுவும் பேசாத இந்த நல்ல நாள்ல எதுக்கு எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க மாமா இதுல தொல்லை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு இருங்க அத்தை கிட்ட நான் பேசி பாக்குறேன் அத்தை அத்தை அது வேற நாடகம் தான் உண்மை கிடையாது அவங்க குடும்பத்துல திடீர்னு கஷ்டம் வந்துருச்சு அந்த கஷ்டத்துக்காக தான் அந்த பையனை விற்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சு அதுவும் இல்லாம இது டிராமா தான் அவனோட அப்பா அவனை விட்டுட்டாரு அவனை தியாகம் பண்ணிட்டாரு ஏன்னா அவரு ரொம்ப ஏழை அத்தை அவனுக்கு வைத்தியம் பார்க்க முடியல அதனாலதான் அவனை விட்டுட்டாரு அத்தை நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் நான் அவனை இப்பவே கூட்டிட்டு வரேன் நான் போறேன் அம்பிகா வேண்டாம் நான் சொல்றத கேளு அம்பிகா பிரச்சனை பண்ணாத சொன்ன அத்தை, கேளு நில்லுங்க, அத்தை, சொன்னா அம்பிகா கேளுங்க. அத்தை, நான் போறேன். அத்தை, நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க இங்க பாரு ஷாலினி இன்னைக்கு அந்த பசங்க போட்டது அது நாடகம் இல்ல 100க்கு 100 உண்மை உங்க மாமாவுக்கு எனக்கு நடந்த உண்மையான சம்பவம் வேணும்னா நீ இவர்கிட்டயே கேட்டு பாரு இன்னைக்கு நீ பார்த்த அந்த நாடகம் உண்மையிலே எங்க 2 பேர் வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவம் எனக்கு நீங்களே சொல்லுங்க நீங்களே ஷாலினி கிட்ட சொல்லுங்க அவன் என்னோட மகன் சொல்லுங்க